friends, welcome to Isai Samayal. இன்னைக்கு நான் வந்து ஒரு கூலிங்கான ரெசிபி ஒன்று காட்டப் போறேன். அதாவது வந்து அவகாடோ ஐஸ்கிரீம். அதை எப்படி செய்வதுன்றது பார்க்கலாம் வாங்க. 2 நல்ல பழமான அவகாடோ எடுத்திருக்கேன். 1 கப் கோகனட் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் கோகனட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த கோகனட் மில்க் எப்படி எடுத்தேன்னா 3 தேங்காய் எடுத்து திருவி அதை அடிச்சு அதுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் வர்ற அந்த பாலை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு 3 hours வச்சேன். அதுக்கப்புறமா இந்த திக்கான கன்சிஸ்டன்சியான ஒரு பால் எனக்கு வந்தது. அதில் தான் நான் இப்போ ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து பாலை இதுக்குள்ள ஊற்றி அந்த க்ரீம் மாதிரி ஆக்க போகிறேன். இங்கே பாருங்க, நல்ல க்ரீம் மாதிரி வந்துடுச்சு. இப்படி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்தால் தான் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. இப்போ நான் சுகரை போட்டு அடிக்க போகிறேன். சுகரும் க்ரீமும் நல்லா பிளெண்ட் ஆயிட்டது. இங்கே அவகாடோவை நான் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதுக்குள்ள ஆட் பண்ணி அதால் அடிச்சுட்டேன், முடிச்சது வேலை. அவகாடோ இதுக்குள்ள போட்டுட்டு சும்மா இருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, நல்ல ஒரு மிக்ஸ் வந்துட்டுது. இதுதான் அவகாடோ போட்டு பண்ணுவோம். அதோட கோகனட் சுகர் வந்து ப்ரௌன் கலர். ஸோ இப்படி ஒரு கலரில் தான் வரும். நான் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸுக்குள்ளே போட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். 4 hours அப்புறமா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். பாருங்க, எங்களுடைய யம்மியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னா வந்து இந்த மேக் நீங்கள் பண்ணும்போது அந்த மிக்ஸ் பண்ணுவீங்களா, அந்த பால் அவகாடோ சுகர்லாம் போட்டு பண்ணும்போது அதை வந்து நீங்கள் வந்து சும்மா கூட சாப்பிடலாம். அஸ் வெல் அஸ் வந்து நீங்கள் ஐஸ்கிரீமாக கூட பண்ணி கூட சாப்பிடலாம். சும்மா சாப்பிடும்போது அவ்வளோ யம்மியாக இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க, ப்ளீஸ் டூ ட்ரை இட் அவுட். கண்டிப்பாக யம்மியாக இருக்கு. அச்சுக்குட்டிக்கு ஒரு டேஸ்ட் பண்ண கொடுத்து பார்ப்போம். எப்படி இருக்கு? யம்மி? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மறக்காம இசை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.